வணக்கம் ரோவலே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்? இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொளி தான். இப்படியே நாங்கள் எங்கே தொடர்ந்து எங்களோட சமையலை விட்டு நாங்கள் இப்போ வேறைக்குள்ள போகிற மாதிரி இருக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் உண்மையில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதான் பிரச்சனை. என்னென்னா இப்படியான இதுகள் செய்யணும். நாங்கள் சமையலும் செய்வோம். என்ன சொன்னால் வீட்டு வேலை சில சின்ன வேலை நடக்கிறதால தான் இந்த சமையலை கொஞ்சம் மீறி ஒடுக்கலாமல் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்படியான உதவிகளை நாங்கள் ரொம்ப உறவுகள் வந்ததால் நாங்கள் அதையும் செய்து தான் ஆக வேணும். ஏன்னா கண்டிப்பாக உண்மையாக அன்றைக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு கோழியெல்லாம் கொடுத்துருந்தோம். அந்த நேரம் ஒரு அக்காவோ தங்கச்சி ஒரு அளவை வந்து என்னென்னு சொல்கிறது, கொஞ்சம் அந்த என்ன மாற்றுத்திறனாளின்னு சொல்லணும். இந்த மாற்றுத்திறனாளி அந்த அக்கா ஒரு ஆள் வந்து தனக்கு கோழி கூடுதான் வேணும்னு சொல்லி அப்படி கேட்டுக்கொண்டு இருந்தவ. அவள் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அந்த ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அம்மாறாள் சாந்தன் குமுதான்னு சொல்லி அவள் வந்து முதலும் எங்கள் மூலமாக சன்னதி கோயிலுக்கு உணவெல்லாம் வழங்கியிருந்தவ. அப்படி பல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறவ எங்களோட ஒரு தொடர்பில் கதைச்சு கொண்டிருக்கிற ஒரு அம்மாறாள் தான். அவள் வந்து சொன்னால் தான் பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு தன்னாலைன்றதை செய்யணும். கண்டிப்பாக அந்த பிள்ளை சிரிக்கிறத தான் பார்க்கணுமெண்டேன்னு அப்படி ஒரு மனப்பாங்கு உள்ள ஆக்கள் பல பேர் இருக்கீங்க. உண்மையாகவே வந்து இப்படியான உதவி செய்யக்குள்ள ஒரு சந்தோஷம் பெறுறது தானே. இப்போ மற்ற அந்த நாங்கள் புறம் 2-3 தினம் போனாங்களாங்க, ஓடி வந்தது என்ன கோழி ஏன்னா கோழி தான் வேணும், கோழி கொடுவாங்க அப்படி கேட்டது. உண்மையில் எங்களுக்கு ஒரு இதாக இருந்தது. சரி, ஆனால் அந்த பிள்ளை வந்து இருக்கிற வந்து உங்கள் வரணி வரணியில் கொஞ்சம் தூரத்தான இடம். நாங்கள் அதான் முடிய வெள்ளனவா நாங்கள் வலிக்கிட்டு நாங்கள் கோழி சந்தையில் அந்த தெரிஞ்ச இதில் போய் கோழியை வாங்கி கொண்டு கூடையும் வாங்கி கொண்டு தூரம் வரணிக்கு போகிறோம். சின்ன பணம் கொண்டு தந்தவா அதோட பணம் வந்து தந்துருந்தவா கொடுக்க சொல்லி உண்மையாகவே மற்றவரை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்லி முடியுங்க, நான் சொல்கிறேன். மற்றவரை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது உண்மையான சந்தோஷம். ஓகே, அந்த அம்மா அந்த சந்தோஷத்துக்காகவும் அந்த பிள்ளை அந்த சந்தோஷத்துக்காகவும் அக்கா அந்த சந்தோஷத்துக்காக நாங்கள் இந்த கோழிக்கூடு பொருள்களை வாங்கிட்டு வலிக்கிட போகிறோம். அந்த குடும்பம் வந்து உண்மையில் வறுமைக்கோடு சரியான கஷ்டம், பயங்கர கஷ்டம். இப்போ நாங்கள் எங்களுக்கு உண்மையாக தெரியும். அந்த பிள்ளையை பார்த்து தான் அங்கே அறிஞ்சு கொண்டோம். இங்கே வேறு ஆகல் சொல்லி அங்கே போனால் தான் மிச்சங்கள் தெரியும். அவன் 8 பேர் எல்லாருமே சரியான கஷ்ட இதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கணுமா. ஒரு வளவிலே அப்படியே 3-4 வீடாம் அதில் குறும்பாக இருக்கணும். அப்படிதான் இருக்கணுமான்னு சொன்னவினம். நம்ம அங்கே போனால் விளங்கும். அதோட இந்த பிள்ளை கஷ்டத்தில் தான் இங்கே ஒரு அக்கா ஒரு அளவு இங்கே இருக்கிறாவாம். அந்த அவன் விட்ட வந்து இருந்தபடியாக கொஞ்சம் என்ன கஷ்டமாக என் அம்மாவும் அப்பாவும் இருக்கணுமா கொஞ்சம் சரியான கஷ்டத்தில் இந்த பிள்ளைக்கு சாப்பாடு அப்படி இப்படியான பிரச்சனையில் இங்கே விட்டுருந்த வேணும். இப்போ பிள்ளையை இந்த இது கொடுக்குறபடியாக அந்த பிள்ளை இப்போ அங்கே வீட்டுக்கு போயிட்டுது. ஆனால் போனாலும் இனிமேல் அங்கே தான் பிள்ளை இருக்கும். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் முன்னுக்கு இப்போ நாங்கள் செஞ்சால் அந்த பிள்ளைக்கு இப்போ கஷ்டம் இல்லாட்டா வேண்டிய அம்மாக்களோட இருப்பிருந்தாங்க. உண்மையாக ஏதோ கஷ்டம் அது அந்த பிள்ளை விரும்பின வேறு நாங்கள் இந்த கோழியும் கூட வாங்கி கொடுத்தா அங்கே அவை இந்த இடத்துல வளர்க்கக்கூடிய சூழல்கள். அதோட வந்து உண்மைக்கு அந்த நாங்களும் அவையில் போய் விசாரிப்போம் என்ன மாதிரிண்டு. அவையிலும் இங்கே நான் அறிஞ்சதில் சொல்லியிருந்துச்சுன்னா சமைக்கிற சாப்பாடுகளே சரியான கஷ்டம்னு சொல்லி இப்போ ஒரு சோறும் சுண்டலும் சாப்பிடுவேன். சோறும் ஒரு முருங்கையில் சுண்டலும் சுண்டி போட்டும் அப்படின்னு சாப்பிட்றேன். சில வேளையில் அந்த கதை வந்து பார்த்தேன் முருங்கையில் கூடி சில வேளையில் இல்லாமலும் இருக்கிறதுன்னு சொல்லி அதுபடியாக நெடுவ முருங்கையிலேன்னு சொல்லையில் அந்த அப்படிதான் அந்த நல்ல சாப்பாடு வாங்கி சமைக்க கூட உண்மையாகவே அவ்வளோ கோயில்கள் எதுவும் நடந்தால் அந்த கோயில்களில் சாப்பாடு தெரிவினோமா இல்லைன்னா ஒவ்வொரு ஆக்கள் யாரும் கொண்டு வந்து தெரிவினோம்னு சொல்லி அப்போ அந்த அதில் எல்லாத்தையும் சரியான கஷ்டமாக தான் இருந்தது. எப்போ ஒரு நாளைக்கு உண்மையில் நான் உதவியை நான் வெளியில் போடுவேன். உண்மையை அந்த உதவி வெராட்டா கூட நானே செய்கிறதுக்கு தான் இருந்தேன். நான் அது கொஞ்சம் நான் போட்டுக்கும் செய்வோம்னு சொல்லி என்ன சொன்னால் இப்போ கூடுகள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு கொஞ்சம் தூரமும் போகணும். மற்றது கணக்கு ஓடர்கள் ஏற்றியல் எல்லாம் ஆக்கள் சொல்லி உறவுகள் சொன்னதால அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். அந்த பிள்ளைக்கு உண்மையில் கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஒரு இதாக கேட்டுடுதே அது எங்களோட மனசில் இருக்கும். அந்த ஒரு இதுண்டு யாரும் கேட்டால் அந்த மனசு இப்போ சில வீல விளாங்கும். இவைக்கு இந்த உதவி செஞ்சாச்சு இன்னும் ஒரு உதவி கேட்கணும்டா சில எங்களுக்கு விளாங்கும். அவியலுக்கு அந்த எல்லாம் இதாக இருக்கணும். அவியல் உழைக்கலாம். இப்போ எங்களை மாதிரி நாங்களும் ஒரு சின்ன இங்கே என்ன கஷ்டப்படினோம். சராசரி நாங்களும் இங்கே இருந்து கொண்டு முயற்சி வேணும். எல்லாத்துக்கும் முயற்சி வேணும். இப்போ கூட்டா கொடுத்தா அதை கவனமாக பார்த்து முயற்சி செய்து அந்த கோழியை வச்சு முட்டையை வச்சு ஏதோ அந்த அந்த அப்படி ஒரு இது வருதுன்னு சொன்னால் நாங்களும் கூட்டில் இருந்து வந்தார்கள் தான். நாங்களும் எத்தனை கோழி எல்லாம் இருந்து தோட்டத்தில் இருந்து சாப்பாடுகள் செய்து எல்லா இதில் இருந்து நாங்கள் நாங்கள்
முட்டையெல்லாம் எடுத்து கொடுத்து தாண்டி இப்போ வந்து ஒரு நாளைக்கு 24 மத்தியானம் இப்போ நாங்கள் 18 மத்தியானத்துக்கிட்ட வேலை செய்து போட்டு தான் இருக்கிறோம். இப்போ சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை 18 மத்தியானம் எங்கே வலிக்கிட்டு வெளியில் போனாலும் கேட்குறது. இவர் வந்து சும்மா நின்றதோட நோமலாக வருவேன். ஒரு சேட்டை தூக்கி போட்டு அவர்கிட்ட முகமும் அப்படித்தான். அடுத்த உடம்பும் அவருக்கு இல்லாதால அப்படித்தான். இது வந்து நாங்கள் என்னத்தை சாப்பிட்டாலும் டக்குன்னு உடம்பு வச்சுருக்கோம். அப்போ வெளியில் கேட்குறது தர்மியை பார்த்தா வேலை செஞ்ச ஆள் மாதிரி தெரியல இல்லையான்னு சொல்லி. ஆனால் வீட்டை நின்று பார்த்தா தான் தெரியும். அதான் 24 மத்தியானத்தில் 18 மத்திய நேற்று எத்தனை யாரும் தூள் எல்லாம் மறுத்து வெளியிலே முன்னே சரியான வேலை இருந்தது. காலமே தூள் வறுக்க வலிக்கிட்டாங்க 20 கிலோக்கிட்ட. அவர் ஒரு பக்கமாக இருந்து வறுத்து கொண்டு இருந்தவர், நான் ஒரு பக்கமாக இருந்து வறுத்து கொண்டு இருந்தாங்க. அதோட சத்து மாவும் கணக்கோட அதெல்லாம் வறுத்து வச்சுட்டு தான் அந்த வெளியில் போனாங்க. அப்படி சரியான வேலையில். ஆனால் வெளியால் போனால் சொல்லுவினோம். ஏன் பார்க்க போனால் எங்கள் பாசன அனுப்புகிற இடத்துல அந்த அண்ணா அப்படி சொல்லுவேன். தர்மியக்கா பார்த்தா தெரியல வேலை செய்கிற ஆள் மாதிரி தெரியல. சரவணன் தான் அவங்க எல்லா வேலையும் செய்கிறாராமன்னு சொல்லி அவர் சொன்னார். நான் சொன்னேன் நீங்கள் வீட்டை வந்து பாருங்க, இந்த நேரம் வச்சு நீங்கள் கணிக்கக்கூடாது. அப்படி இருந்தோன்னா நான் வீட்டில் எப்படி நிற்கிறேனோ அதே மாதிரி உங்கள்கிட்ட வரணும். அப்போ வச்சு சொல்லி என்னன்னா சில ஆக்கள் வந்து வீட்டை நேரடியாக வருவினோம். சொல்லி அந்த கஷ்டம் நான் பார்க்கவே தெரியுது உங்களோட மோத்தியன்னு சொல்லிவினோம். போலீஸிங்கா வந்து வெளிக்கிட்டு நின்றா ஒரு சட்டைக்கோ ஒரு வடிவாக இருக்குன்னு தானே. இப்போ நானும் அப்படி தானே வடிவாக வெளிக்கிட்டு நின்றா அப்படி தானே சொல்லிவினோம். அப்போ அப்படி ஓகே. இப்போ நாங்கள் உண்மையில சந்தோஷமாக இருக்கிறோம். இவ்வளோ வேலையை செஞ்சாலும் எந்த காதுக்கு வாரதெல்லாம் ஒரு உண்மையில் என்ன பேராட்டி தான் சொல்லிவினோம். அதுக்காக என்ன பேராட சொல்லல என்ன சொல்லிடணும்டா இவ்வளவு வேலை செஞ்சு தர்மினி இந்த வடிவை சொல்கிறேல இவ்வளோ என்னென்று இந்த வேலை செய்து சமாளிக்கிறீங்களேன்னு சொல்லி. அப்போ நான் சொல்லுவேன் அவரும் எல்லாம் செஞ்சு கூட தாரதால் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ வெளியில் இப்போ படியலை ஸ்கூலுகளுக்கு விட்டால் டக்குன்ட்டு அவர் போய் ஏற்றி கொண்டு வருவார். அப்போ நான் வெளியால் வலிக்கிறோன்னு மண்டி இல்லை. சில வழியெல்லாம் வலிக்கிறவன் இப்படித்தான் வெளியில் பாசல்கள் இந்த பொருட்கள் வேண்ட போகணும் அப்படி இப்படி. ஓகே இப்படியே தொடராக கதைக்காமல் நாங்கள் இப்போ இந்த கோழிக்கூடுகளை போய் வேண்டி சில வேளை அந்த வீடியோலாம் எடுக்க கஷ்டமாக இருக்கும். நேரடியாக அங்கேயே போய் தொடருவோம்னு நினைக்கிறேன். என்னென்ன எல்லாம் எல்லாரும் இப்போ கேமரா படிக்கிறா எல்லாம் பள்ளி டியூஷனுக்கு எல்லாரும் இல்லை. இன்னும் அங்கே நிற்கிறாக்களை கொண்டு தான் நாங்கள் பார்க்கணும். ஓகே இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லை அந்த அம்மாவுக்கு நீங்கள் நன்றி சொல்லிட்டீங்களே உண்மையாகவே ரைட். நான் அப்படி போயிட்டேன்ல இந்த கோழிக்கூடு வாங்கி தந்த இந்த அம்மாவுக்கு சாந்தன் குமுதான்னு சொல்லி ஃப்ரான் அம்மாவுக்கு உண்மையாகவே எங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. என்ன மட்டுமில்லை குடும்பம் அந்த குடும்பத்துக்கு குடும்பமே உண்மையாக நினைச்ச உடனே பணம் அனுப்பி உண்மையாகவே நல்ல கலகலப்பாக கலைப்பா. நாங்கள் சொல்கிறத விட அந்த பிள்ளைகளின் அந்த என்னன்னு சொல்கிறாங்க அந்த பிள்ளை அதில் கண்ணீர் இருக்குதானே அதெல்லாம் அம்மாவுக்கு தான். அம்மா சொல்லுது அந்த பிள்ளைல சந்தோஷத்தை தான் பார்க்கணும். இவ்வளவுதான் அந்த அம்மாவுக்கு எதிர்பார்ப்பு கொடுத்த சந்தோஷம். ஓகே அம்மாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து கொண்டு நாங்கள் சிம்பிளாக சொல்லி கொண்டு போகிறோம். உண்மையில் எங்களோட மனசார சொல்கிறோம் சரியான நன்றி உங்களுக்கு சொல்கிறோம். என்ன சொன்னால் இங்கே எங்கள் மூலம் செய்யல அதுவும் உங்களுக்கு பெரிய ஒரு நன்றி. எப்பவும் நல்ல வடிவாக இருக்க வேணும்னு சொல்லி நாங்களும் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். வாங்க. இப்போ வந்து கூட தாய்த்தம் நாங்கள் அதுக்குள்ளேயே எல்லாம் கோழியெல்லாம் வேண்டி விட்டுட்டோம். என்னென்னு சொன்னால் அது எனக்கு கஷ்டம்தானே. அப்படியே போக வேண்டிய இப்போ எங்களை வந்து இடம் காட்டுறதுக்கு இந்த தம்பி ஒரு ஆள் கூட்டி கொண்டு போறாரு பாருங்க. எதிர்பார்த்த விட தூரம் தான், சரியான தூரம். பரணி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி எங்கால வந்து நேரடியாக அப்படியே ஒரு ஒழுங்கையில் இறங்கி உள்ளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். அது இந்த தம்பி ஓட்டம் மேலே ஆகிறது. நான் ஆட்டோவில் இருக்கிறபடியா கொஞ்சம் கூடு வருது கண்ணாடி தெரியுதா? கண்ணாடியில இந்த வாகனத்தில் பாருங்க அந்த பின்னுக்கு தெரியுது அந்த கண்ணாடியில் அந்த கூடு வர்றது. ஓகே அது பரவாயில்ல. பின்னால் வந்துன்றது
ஆட்டோ 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 வருமே ஆட்டோ உங்க எது வீடு இங்கே கொண்டு வர அணுங்களே கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஓ அங்கே போய் தொடருவோமோ ஓ இந்த பாதையில் பார்த்தீங்களா ரெண்டே தான் பாரு இதாக தான் கூட பாதையில் எல்லாம் திட்டக்கு முட்டக்கா கிடக்குஞ்சு இருக்கிற ஏரியாவில் அடி உள்ளே நல்ல தூரம் உள்ளுக்குள்ள நல்ல தூரம் தான் அவன் சொன்னவே தம்பி ஆட்டோவில் ஏற்றி கொண்டு சொல்லி ஆனால் அவன் சைக்கிள் ஓடுறான் ஆட்டோ விட நச்ச உடனே ஓடையில ஓ மண்ணுக்கு ஆள் ஓட கஷ்டப்படும் அது மணல் பாவமே நொங்கெல்லாம் விழுந்துடா நொங்கெல்லாம் கிடக்கு எடுக்கலாம் நான் நொங்கு நொங்கு அது வந்து கோதி விழுந்ததல்ல ஓ அதான் நல்லது அப்படியா சத்து கூட இல்ல அப்படி இல்ல அந்த அணில உண்டை குடிச்சிட்டு விட மற்ற 2-3 கண்ணாடி நாங்க முந்தி குடிக்கிறதே முந்தி எல்லாம் இப்படித்தானே அது அம்மாடு உண்மையா வாகனக்காரன் யோசிக்க அப்புறம் பள்ளிக்க தடி அனுப்பி உங்க கொண்டு வாரீங்க இல்ல பள்ளிக்கூடம் அங்கால போகணும் இது கொஞ்சம் முன்னு கொழுங்கேக்கல அதான் பிரச்சனை அவன் களைச்சு போனான் நாங்கள் போவோமே இந்த பாதையால நான் ஒரு கடையும் காலையில் இருக்குல்ல கடை கண்டா இங்க போகணும் தூர போகணும் கடை இல்லை போட பாப்போம் சிட்டியான உள்ளுக்குள்ளே ஆகுறேன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமா வாரதுங்க இந்த வேறு எழுதுல இல்லாத இந்த தான் இந்த ஃபர்ஸ்ட் டைமா வாரதுக்கு நான் எனக்கு முந்தவிடமும் தெரியாது ஒன்றும் தெரியாது வேற பாதை இருக்குமா உள் பாதை மழை நேரம் என்ன செய்யுது பள்ளிக்கு அங்கே நிற்கிறேன் மழை நேரம் என்ன இருந்துச்சு பள்ளிக்கு மேலே போகிறது அதான் சொல்லி இந்த இப்படியான பிள்ளைகளுமே பாவப்பட்ட உண்மையா எனக்கு தெரியல கஷ்டம் இதுகளுக்கான என்ன உங்க வெளியில போறது மழைண்டா இவ்வளவு கஷ்டம் அந்த அணிக்கிறோம் அதில் தெரியுமா நினைக்கிறேன் அதில் எல்லாம் சரி இப்போ வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்த சுற்றி காடுங்க இதுக்கு வந்து பள்ளிக்கு டியூஷன் எல்லாம் போகிறோம்டா இங்கே போகணும் எங்களுக்கு தெரியல அவ்வளோ மழை நேரம் எல்லாம் ஃபுல்லாக தண்ணியில் நிற்குமா வெளியிலையும் பெறையாது நினைக்குது கவனம் கரையா வாங்கோ இதா சரி சரி ஓ இஞ்சி வேற கிணறு இது வந்து தூரம் இஞ்சி தள்ளித்தானே இருக்குது ஒரு வெட்டையில் சரி இப்படியே போ இதே அந்த ஒரு வளவன்னு சொன்னீங்க சரி என்னத்துல வந்த நீங்கள் அண்ணா எந்த பக்கம் காதோட ஆட்டோவிலையோ விடுங்க நம்ம கிட்ட வரக்கூடாது இந்த வாகனம் ஓடுமே நான் சூப்பர் ஏசியோட ஏன்னா வாகனம் பறக்குது ஓரத்தான் மாமா நான் கொஞ்சம் பின்னு கிழத்துட்டு அதான் அது இந்த அண்டைக்கும் பிறக்க வலிக்கிட்டு தூர இடம் இல்லை ஆட்டோக்குள்ள நீங்கள் வேறு வார வழியாக நான் சொன்னீங்க அதுக்குள்ள விட சொல்லி இப்போ நான் தூக்கி தான் 5-6 வாகனத்துக்கு அடிச்சிருக்கோம் கீழ்ந்தாவர் அடிச்சு இப்போ 2 பேர் அப்படிங்க ரைட் ஓகே அப்படியே இதில் வைங்க அங்கே கரையா வைங்க ஐயா காணும் தகரமா வெட்டி போடும் ஐயா நிமிராங்க காணும் எனக்கு அங்கே கூட்ட சரியான வேலை இருக்குது ரைட் கதை போட்டுங்கண்ணே
நினைக்கிறாள் வரேன் கதைப்போம் வேணா நாங்கள் எல்லாமே கதைப்போமா கதைப்போமா ஆள் பூவத்தை நினைக்கிறேன் எங்களுக்கு சொன்னது வாகனம் கொண்டு வந்தது விளங்குது உங்களுக்கு தெரியும் தானே சரியா வரேன் ஏன்னா உண்மையாகவே நான் சொன்னது தூரம் ஆனால் இடம் தூரம் பாட்டேன் நான் 3500 காய்ச்சி நான் கூட திரட்டேன் எவ்வளவா கூட கொடுப்போம் 4000 ரூபா தரணும் ஓகே தான் 500 வாங்க விடிய காலம் ஏன்னா இந்த இடத்துக்கான இது இல்லை ரேட்டு 500 தாங்க என்னவா இன்னும் 500 ரூபா 500 தாங்க 500 500 வாங்க உங்களோட குறைக்காம 500 வாங்க வரேன் சரி சரி இதை சொன்னால் பள்ளி சரி ஓகே பரவாயில்ல இருந்தால் பரவாயில்ல நீங்கள் சந்தோஷம் கேட்டோன்னு வந்துட்டீங்க ஓகே என்ன நன்றி ரைட் ஓகே நாங்கள் வந்து நினைச்சு வந்த இடத்த விட இடம் நியாயமான உள்ள தூரம் வாகனக்காரன் இல்லை கூடான்னு சொல்லி சரி என்ன செய்யாது இப்போ இந்த 3500 4500 கொடுத்துக்கூடாது சரி ஓகே பரவாயில்ல வாங்கோ சரி இப்போ வந்து நாங்கள் கோழி கூடெல்லாம் கொண்டு வந்துட்டோம் இவன் இருக்கிற இடத்த வந்திருக்கோம் நாங்கள் சும்மா நோம்பலாக சுற்றி காட்டுவோம் இந்த இடத்துலையே தொங்கல் இடத்துல இருக்கிறோம் உண்மையாகவே கட்டாசி வீடாமே நான் இங்கேருந்து பள்ளிக்கம் போகிறோண்டாலே அவ்வளோ பெரிய தூரம் வேணா வேகலாம் அங்கே நர்சரி என்றாலும் இங்கே போகணும் போட்டுக்கோ இவ்வளோ தூரம் கள்ளி போகணும் அப்படி நாங்கள் வேறு வீட்டு இருக்கா பார்ப்போம் இந்த அம்மா என்ன வீடு உள்ளே வேண்டாம் யாருண்டு காட்டிட்டு போங்க இந்த பிள்ளைண்ட அம்மா இந்த பிள்ளைண்ட அம்மா அப்பா இந்த 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 கோழி கொடுக்கட்ட நீங்கள் சிரிக்கணுமான்னு சொல்லித்தான் இந்த கோழி கொடு தந்தவ சரியா சிரிப்பை காண இல்லை உண்மையாக இந்த இவக்காக தான் இந்த கோழி கொடு தந்தவன் அந்த கேட்ட உடனே பார்த்துட்டு இதான் வேறு வேறு உதவி அம்மா செய்திருக்கிறா இன்னும் வேறு யாக்கள் செய்ய இருக்கிறேன் உதவிகள் நாங்கள் இப்போ வந்து இந்த வீட்டை நோம்பலாக பார்ப்போம் என்ன வாங்க 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 தம்பி இங்க வா வாங்க வாங்க நான் இல்லை இது வந்து ஒரே காணிக்கிலே இந்த புள்ளியில் எல்லாரும் அளவளவா ஒரு சின்ன சின்ன அங்கே உள்ள வேண்டாம் திட்டத்தால் வந்த இதானே இதெல்லாம் வீட்டு திட்டம் தான் உங்களுக்கு அம்மா தங்கச்சி அகல் இதுக்கெல்லாம் இருக்கிறவையா ஓலப்பா வென்றீங்களா ரைட் ரைட் இந்த அம்மாவோட வீடை பாருங்க இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளோங்கும் சரியான கஷ்டம்தான் இந்த பாயெல்லாம் விளைச்சுதான் உண்மையில வேண்டிய சீவியம்னு சொல்லணும் பாருங்க வேண்டிய இடங்களை உண்மையில சரியான இடத்துல தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இல்லையா பாருங்க அடுப்பை பாருங்க சரி சரி இல்ல இப்ப சரியான இதாக தானே இருக்கு மேல சிலா கூட இல்லை இங்க பக்கம் சிலா அடிச்சு சேப்படுத்தத்தான் வேணும் என்ன சோறு போட்டுக்கிறாங்க இல்லை 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 நாங்கள் ஜாமியல் அடுத்து உழுக்கண்டே என்ன கஷ்டம் என்ன மழைக்கு சும்மா போட்டு கிடக்காம காற்று எடுத்து போட்டு முழுக்க பிடுங்கி போட்டு இப்போ வெயிலுக்காக தான் நாங்கள் தண்ணி நிற்குமா உங்களை மழை பெய்யுதா வளவு சுற்றி நிற்கும் தானே அப்படியே வீட்டை சுற்றி இப்படியே ஒரே காணிக்கிலே போய் எத்தனை வீடு 1 2 3 4 வீடு இருக்குது ஏன்னா 4 வீடு தானே இந்த 4 பேரும் இந்த ஒரே காணிக்கே இருக்கீங்க சரி ஓகே நாங்கள் வீட்டை வந்து உள்ளே நாங்கள் கொண்டு ஃபுல்லாக காட்டி பார்க்க இல்லை மேலெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள் அப்படி அதில் போயிருந்து கலைச்சிட்டு இந்த கோழி கூட கொடுப்போம் என்ன உண்மையாக நான் கலைச்சி போனோம் அதான் பிரச்சனை சரி பரவாயில்ல அம்மா அப்பா வாங்க ஐயா எங்க எங்க அந்த பிள்ளைங்க ஐயா ஐயா இல்லை இருங்க 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 அம்மா இருங்க 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 நீங்க இருங்க நீங்க இருங்க நான் இருக்கேன் நீங்க இருந்து வரியா கதை நீங்க இருங்க நான் கதைக்கிறேன் நீங்க இருங்க சரி சரி ஓகே கொஞ்சம் முன்னுக்கு வாங்க கொஞ்சம் மிஞ்சா போடுங்க நீங்க எடுங்க நீங்க எடுங்க தான் கொஞ்சம் படிவா தெரியும் எப்படி இருங்கோ சரி இருங்கோ ரைட் சரி நான் மெக்க பிடிக்கிறேன் நீங்கள் கதைங்கோ இல்லை மெக்க அந்த சட்டையில் குத்திடுவோம் இல்லை இல்லை அம்மா நீங்கள் கிட்ட வாங்க அவரோட சரி நான் இருக்கேன் ஓகே ஓகே சரி கதைங்கோ
ரைட் ஓகே நாங்கள் இப்போ வந்து கோழி கூடு அந்த கொடுக்க வந்தாங்க சரி ஐயாவோட அம்மாவோட கொஞ்சம் சும்மா மெலிசா அம்மா அந்த விளக்கங்களை கேட்போம் மெலிசா ஐயா வணக்கம் ஐயா ஐயாக்கு என்ன பேர் செல்வராயா ஐயாக்கு இப்போ எத்தனை வயசு வரணும் அவர் 72 வயசு ஆகுது அப்போ அம்மாவுக்கும் ஒரு 65-68 வயசு வருமா சரி உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ஆ ஆ சரி எல்லா பிள்ளைகளும் அப்படியே இந்த காணிகளை சுற்றி 4 வீடு 3 வீடு இருக்குது அம்மா ஐயாண்ட வீடு ஒன்று 4வது வீடு அப்படி எல்லாரும் இதுக்குள்ளேயே ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி அப்படி இருக்கிறீங்களே அப்போ இப்போ இந்த நிலவரத்தில் உங்களுக்கு வேலைகள் எல்லாமே இந்த மாதிரி இப்போ ஒன்றுக்கு போகிற இல்லை அப்போ சாப்பாடுகள் இதெல்லாம் இந்த மாதிரி பார்வை குறைவு. ஓ நீங்கள் போயில அப்போ வருமானங்கள் என்ன மாதிரி வருமானம் நேரம் கூலி வேலையில் பிள்ளைகள் போயினேன் பிள்ளைகளாகவே போனால் தான் கண்ட மாதிரி இது நாங்களே நட்டு போகிறது வேலையே இல்லாது அம்மா பாய் இழப்பீங்க சும்மா இருந்து உழைக்கிறான் கூட ஒரு பாய் என்ன இழைச்சி கொடுத்துருவேன் கொடுக்குறது 1000 ரூபா பெரிய பாய் ஒரு பேயிலக்கா 2 நாள் வேணும் என்ன 2-3 நாளுக்கு மேலே வேணும் எவ்வளோ வட்டி போன மாதிரி பிடிச்சி 500. அப்போ மற்ற பிள்ளைகள்டா இவ உங்களோட இருக்கிற மற்ற பிள்ளையெல்லாம் ஒரு கரைசி வந்தா ஆமாம் ஆமாம் ராதா அவன் மூத்தது அதில் நிற்கிறவன் ரைட் ஓகே மூத்த 2வது அங்கே போகுது வேலை போடுது அந்த 3வது அங்கே 10 பேர் இருக்குது 4வது தேவராளிக்கு ஒன்று இருக்குது அங்கே அந்த அப்பு கூட்டிக்கிட்டு அந்த அச்சலம் போட்டு தான்டா சரி அப்படியே எல்லாரும் ஒரு எல்லாரும் பரமக்கோட்டுக்குள்ளாலே அப்படியே இருக்கிறேன் ஒரே வாங்குறதுல என்ன கவனிக்கிறேன் யாரும் ஏழை குடிக்கிறத நாங்கள் செய்து நாங்களே சாப்பிடுவோம் நான் இந்த பார்வை தெரிஞ்சும் சும்மா இந்த வீடு பார்வையில் இருந்தால் இந்த பார்வை விளைக்கிறது போடுறது இல்லை உள்ளே சொல்லணுமே நான் இப்போ வச்சு போட்டு தான் வந்திருந்தேன் என்ன யோசிச்சு கொண்டு இருக்கீங்க ஆ உங்களுக்கு தான் அந்த அம்மா கோழி கூட கொடுங்க கோழியை கூட கொடுத்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னது ஏன் தலையை கலட்டிட்டு வந்தீங்க உள்ள போடையிலாதாம போடல அவ தலைவலுக்கு தான் போயிருக்கிறா இங்கே எனக்கும் இந்த அளவுக்கும் பொருத்தம் இல்லை அதான் தவங்க விட்டு ஓடினோம் அங்கே அக்கா வீட்டில் இருந்தால் இங்கே தண்ணியை தான் இனிமேல் வந்து இங்கே கொஞ்சம் கீரியால் இருக்க நினைக்கிறேன் எல்லாம் பார்ப்பீங்களா கோழி எல்லாம் கவனம் வளர்க்கணும் கோழியா பேந்தோனால வேற முட்டை தரணுமாங்க என்ன முட்டை தரீங்களே கோழி முட்டை விட எங்களுக்கு முட்டையும் தரணுமா கவனம் வள உங்கள் கோழியை வளர்த்து எத்தனை கோழி நிற்கிது 10 கோழி நிற்கிது ஏன்னா கரண்டோ மாட்டேன் கோழியை திறந்து விட்டு நிற்க மேய்ச்சி கொண்டு போய் அடைச்சி நாயல் எல்லாம் நிற்கிது கவனம் வளவுங்க கம்பி அடிச்சு போட்டு கம்பி அனுப்பி அந்த சுற்றி வேதி அடைக்கிறானே சரி வேற என்ன சொல்கிறது வேற என்னதான் சொல்கிறது உண்மையில இந்த சிரிப்பை தான் பார்க்கணும்னு சொல்லி வேண்டாம் சரி அப்போ வந்து இப்படி என்ன சாப்பிட நீங்கள் பாட்டையும் தூக்கியாண்டு தண்ணிங்க தூக்கின்னு வந்தாது குடி சாப்பிடுவோம்ண்டு அங்க வரையும் டப்படம் வச்சுட்டு வந்து என்ன சாப்பிடல பிள்ளை என்ன சாப்பாடு இல்ல இப்போ நீங்க நடுவரையும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கிறதோ இல்லைன்னு சொன்னா என்ன மாதிரி சாப்பிட இல்லாமலும் இருக்கிறதா இப்ப வந்து இவைக்கு வந்து முக்கியமா இந்த அம்மா இருக்கிறா இந்த கொட்டிலுக்கு தான் மேல தான் முதல்ல பார்த்து தான் காணும் எங்களுக்கு நாங்கள் ஒழுங்குக்காக அங்கால வீடு கிடந்து நான் போகவே இல்லை என்ன இவ்வளவு மழை வந்தும் இவ்வளவு தண்ணிகள் கூடியல அன்னைக்கு நாங்கள் மழை பெய்யறதுக்கு தண்ணி நிற்கும் மற்ற எங்க வரவுமே இல்லை மழை நேரம் உங்களை பாப்ப மட்டும் வாரண்டா கூட நாங்க அந்த தேசத்துக்கு அந்த மின்னல் முழக்கங்கள் வந்தது இல்லை மழையோட அது கூடி நாங்கள் கட்டில நாங்க 2 பேரும் தான் இருக்கிறோம் 2 மணி சாப்பிட முடியல அது என்ன கடவுளா பார்த்து மின்னலும் இல்லை முழக்கங்கள் ஒன்று மின்னாமல் இருந்து மழை இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் நாங்கள் ஈரம் துறைச்சி போட்டோம் எந்த பிள்ளை வந்து கேட்டவள் இதில் வந்து படம் மழை எல்லோடைய நீ வந்து கேட்டவள் அது ஏனங்க வேந்தாங்க ஆக்கள் கூட எல்லாரும் சரி வாரன் இப்போ உங்களுக்கு முக்கியமாக இந்த தகரத்தை மாற்றி தரணும் தகரம் 20,000
ஒரு மாட்டு கொட்டில் கிடந்தது எல்லாம் காற்று பிடிங்கி போகிறது நான் புறக்கி சரி சரி எங்கிட்ட பொடியன் தான் நூலை போட்டு பொடியலை ஏற்றி சரி நூல் போட்டு கட்டிக்கிட்டேன். சரி வரணும் ஓகே. இப்போ நீங்கள் யாரும் வந்து உண்மையாகவே இந்த வீடியோ பார்க்குறாங்களா அப்படியே சுற்றி காட்டு கொண்டு அந்த தகரத்தை இந்த கொட்டு தகரங்கெல்லாம் காற்று அடித்து உக்கி போடுது. இப்போ மரங்கள் எல்லாம் பரவாயில்லை. இப்போ அங்கே உள்ளுக்குள்ள அந்த ரீப்பியங்காட்டுக்கு அந்த உள்ளுக்குள்ள மரம் எல்லாம் பரவாயில்லை. மரம் எல்லாம் வந்து சரியான முறையில் இருக்குது. ஆனால் இந்த தகரங்கள் மாற்றோம். தகரமும் குறுக்கு ரீப்பையும் போடணும். மற்றபடி தூண் எல்லாம் குறுக்கு வலையெல்லாம் சரியான முறையில் இருக்குது. இதுக்குள்ள ஒழுப்பு என்ன செய்கிறது? இதுக்கு வந்து எத்தனை தகரம் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 தகரம் வேணும். தகரமும் ரீப்பையும் அதை அடிக்கக்கூடிய செலவும் வேணும். அதை மேல் வளர்த்த முதல் பார்த்து கொடுத்தாலும் கரையில் ஓரளவு விட்டாலும் இந்த ஒழுகாமல் இந்த மேல் வளர்த்த முதல் பார்த்து இன்னொரு 4 தகரம் கூட பிடிச்சா இந்த சைட்டுக்கு முருக அடித்து விடலாம். தகரம் பக்கதான் இருந்தாலும் இந்த மரம் எல்லாம் கிடக்குட்டானே. நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்க்குறாங்க யாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவைக்கு இப்போ நாங்கள் வந்து எல்லாருக்கும் கேட்க போகிறதும் இல்லை கேட்குறதும் இல்லை. இந்த அம்மா இவையை பார்க்க ஒரு கவலையாகிறாக்கு. இவைக்கு நீங்கள் இந்த தகரத்தை மாற்றி கொடுக்குறதுக்கு முன் வந்தால் நீங்கள் சொல்லுங்க. இதை நான் கதைச்சி போட்டு சொல்கிறேன் என்னன்னு சொல்லி. அவ்வளோ ஒழுக்கு பயங்கர அப்படியே வானம் தெரியுது புள்ளி புள்ளியாக மேலே பார்க்க தெரியுதா போட்டு கிடக்கணும் ஆணி உண்டு மடிக்கல. சரிதானே. இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து முக்கியமான பிரச்சனை சாப்பாட்டு பிரச்சனை கிடக்குன்னு. இப்போ வயசு போனாக்கள் இந்த அக்காவோ தங்கச்சி வச்சு பார்க்குறாங்க. நாங்கள் அங்கேருந்து இங்கே தூரம் வந்ததே அந்த எங்கட அங்கே இருந்து அந்த அக்காக்கள் அந்த அக்கா மூலம் தான் இப்படி வந்து நாங்கள். இப்போ நீங்கள் வந்து யாரும் இந்த அம்மாவுக்கு ஒரு சாப்பாடு சம்மந்தமான உதவி செய்கிறேன்டா கண்டிப்பாக யாரும் ஒரு பார்த்துவே இந்த பிள்ளைக்காக யாரும் நீங்கள் ஒரு மாதம் அந்த உதவி மேலே நீங்கள் செய்கிறேன்டா இவைக்கு ஒரு உதவி செய்யுங்க. உண்மையாகவே இன்றைக்கு காலம் வர தேத்தன் உடிக்க இல்லை சீனி இல்லையா அன்னு சொல்லி சொல்லிச்சுன்னா அப்போ என்ன செய்கிறது? அவியல் தாங்கள் சொல்லலாம் நினைக்கிறோம். அவன் சொல்லலாம் எல்லாமே அறிஞ்சுதான் இங்கே இறங்கினாங்க இல்லையான்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களையும் தெரியாது உண்மையில ஒன்றும் தெரியாது. அதுதான் உங்களை கேட்டுனா என்னென்னா நாங்கள் அறிஞ்சது வேறு விதமாக நீங்கள் வந்து இப்போ சமையல் எல்லாம் சரியான குறைவாமன்னு சொல்லி அதை இதை எங்க அத்தான் சாப்பாட்டாலேயோ இருக்கிற உடுதுணிங்களாலேயோ எல்லாத்தாலேயுமே சொல்றேன் எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் இல்லோ. அப்ப என்ன அந்த பொம்பளை பிள்ளைகளையும் கேட்கலாது நாங்க சாப்பிடுவோம் நேரம் சாப்பிடுவோம் இல்லையா கடை பொம்பை தான் விட்டுட்டு அப்படியே இருக்குமோ வரணும். அப்போ உங்களுக்கு சரி யாரெண்டாலும் இந்த பார்க்குறாக்கள் இந்த கொட்டிலேருந்து இந்த அம்மாவுக்கு தங்கச்சிக்கு ஒரு மாதாந்த உதவி உங்களால் ஏலக்கூடிய ஒரு மாதாந்த உதவி என்ன மாதாந்த உதவி செய்தால் இவைக்குரிய மாதிரி ஒரு ஒழுங்கு பார்த்து விடுவோம். பார்க்குறாங்களம்மா உங்களுக்கு ஒரு மாதாந்த உதவி மாதிரி தந்தால் அவையோட கதைச்சு நேரடியாக உங்களோட ஒரு ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்தால் என்ன ஏதோ ஒரு ஒழுங்கு கொண்டு நாங்கள் படுத்தி விடுவோம். அங்கே தொடர் ஒழுங்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு இதை வந்து முடிவு எடுப்போம். சரி தானே? சரி அதை ஒன்று முடிவு எடுப்போம். வேறு என்ன? சரி ஓகே அம்மா நீங்கள் வந்து இப்போ என்ன உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? மூத்த பிள்ளை எங்கேயும் இப்படி ஏதோ வருத்தங்கள் வந்த அந்த நேரம் நான் பட்ட பாடு மனுஷருக்கு தெரியாது கடவுள் ஒருவனுக்கு தான் தெரியும் என்ன செய்தனான்ட்டு வருத்தமா மூத்த பிள்ளைங்க அப்படியாக பிரச்சனை இல்லை. நீங்கள் அம்மா வந்து அம்மாவுக்கு பல கவலை எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் பொம்பளை பிள்ளைகள் தான் தம்பி. அம்மா பொம்பளை பிள்ளைகள் சொல்ற குறை இல்லை. அது அம்மாண்ட வட்டம் வந்து கஷ்டம். அதில் கரைச்சல் தெரியாது. சாப்பாடு வேண்டிய அளவு நாங்கள் சாப்பிட்றது அப்படியாக நாங்கள் இருக்கிறோம். இந்த வீட்டில் இருக்கிறது எவ்வளவு இது வீடு வாசல் இல்லை தம்பி. எனக்கு காணிங்க வீடு வாசல் ஒன்றுமே இல்லை. அதுவும் இந்த பிள்ளை இந்த என்னவோ புண்ணிங்க எதிரி அங்கே கேட்குற கட்டின வரைக்கும் அந்த வெயில் கேட்கறது மழை என்னாலும் கூப்பிடாதவள் ஒரு மழையை கூடி இருந்து நாங்கள் 2 பேரும் இருந்து இந்த ஒரு 10-11 மணி இருந்து சாப்பிட்டு படுத்த நாங்கள் அவளை அழுது போட்டு தான் 2 அந்த வீட்டுக்கு இருந்தானே இந்த வீட்டுக்கு இருந்தானே இங்கே வாண்டு கூப்பிடாக்கள் இந்த பிள்ளை தான் வந்து சின்னது பானே அதில் வந்து படனிண்டு இது போல் இதே கேட்க பிள்ளை இவ்வளோ கவலையோட இந்த மனதில் இருக்குது தெரியுமா. நான் காட்டாமல் நடக்கிறது இது எல்லாம் யாருக்கும் சொல்லி அழுகிறது
இப்போ நான் வடமராட்சியில் இருந்தாலாவது அந்த ஆக்களுக்கு நான் சொல்லி என்ன இந்தியாருக்கு நான் சொல்லி அழுகுறது பிள்ளைகளுக்கு சொல்லி அழுகுறோம். அப்படியான வாரத்தில் நான் இருக்கிறேன் பிள்ளை. அதில் அதனால் கிடைக்கல. அது முதல் உண்மையில் நான் வருத்தேன் நாரி பிடிப்பு எவ்வளோ வருத்தத்தோடு நாங்கள் வந்து உத்தரிக்கிறோம். எத்தனை பொம்பளை பிள்ளைகள் 7 பொம்பளை பிள்ளைனாலும் ஒரு பொம்பளை பிள்ளை கூட்டி என்ன காட்டேன் அதை எல்லாரும் குடும்பங்கள் கட்டுறதுக்கும் ஒரு இது இல்லையே. இப்போ யாழ்ப்பாணம் போக வேண்டியதுனாலும் ஒரு காது அலைஞ்சு வேணும் பிள்ளை. யாழ்ப்பாணம் போனா கூட இவ்வளவு தூரம் பஸ்ஸுக்கு போய் அங்கே இது கொடியாம உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கே மனஜாஜிக்கு சொல்ல தெரியும் தானே. அவையிலும் வசதியா இருந்தா உங்களுக்கு உண்மைதான் எல்லாம் கஷ்டம் தானே. அவையும் இல்லை வசதியா இருந்தா என்னமோ காய்ச்சல கஞ்சிய தண்ணிங்க இருந்தாலும் அதில் கொண்டு வந்து தருவல். அதை நான் இல்லைன்னு சொல்லேனேங்கோ. ஆமா அப்படி இருந்தாலும் பெரிய இது அதான். ஆனா இந்த உங்களோட கடைசியாவ இவ இவ எத்தனாவது மாடுவ கடைசியா தம்பியோ இவ கடைசி இல்லை கடைசிக்கு மூத்தது. கடைசிக்கு மூத்தது இவா. ஏன்னா இந்த இதுக்குலேருந்து கொண்டு உண்மையாகவே அடிப்படை வசதி கூட இல்லை. அடிப்படை வசதி கூட இல்லாமல் தான் இந்த இதுக்குள்ள வாழினேன். அதான் நான் இப்போ நடுக அம்மா கதைக்க அம்மா வந்து தன் கவலையை தான் சொல்கிறா. ஓகே நீங்கள் யாருண்டாலும் நான் திருப்பியும் சொல்கிறேன். இந்த அம்மாவுக்கு ஒரு மாதாந்த உதவி மாதிரி உதவி எனக்கு செய்தாச்சாரி. எனக்கு உதவி என்ன வீட்டையும் இருக்கா பார்த்து எனக்கு சாப்பாட்டுக்கு தான் வேறு என்ன அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கு தகரங்களை போட்டுக்கிட்டு உதவி செய்தால் வளர நன்றி எனக்கு. நீங்க கொண்டதுக்கும் எங்களுக்கு நன்றி. என் பிள்ளை கொடுத்தது அதான். அம்மா இந்த கூடு வந்து இந்த பிள்ளைக்காக தான் அந்த அம்மாவுக்கு தான் நீங்க என்ன சொல்ல வாரீங்க? பிரான்ஸ்ல இருந்து அந்த அம்மா தான் இந்த பிள்ளைய கூடு வந்து காசும் கொடுக்க சொல்லி தந்திருந்தவ. சரி காசும் கொடுக்க அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றீங்க இப்ப உங்களுக்கு இந்த இதே இப்ப காணும் கொஞ்ச நாளைக்கு சாப்பாடுகளுக்கு ஏதோ கண்டிப்பா நாங்க வேற வேற உதவிகள் கிடைச்சா நாங்க கண்டிப்பா எல்லா வேலையும் நாங்க கொண்டு வந்து தருவோம். சரி நாங்க அம்மா இதுல 10,000 ரூபாய் காசு இருக்கு. சரியா வேண்டனே நீங்க வேண்ட மாட்டீங்க. காசு சவுண்ட் வருது. அம்மா வாங்கினேன் காசு என்ன அங்கனே திங்கள் பிள்ளைகிட்ட கொடுக்க சொல்லி அம்மா தான். அப்ப நாங்க அம்மாட்ட கொடுத்துருக்கோம். என்ன சந்தோஷமா? சந்தோஷமோ 1000 எவ்வளவு நிறையா பாருங்க. சந்தோஷமா கிடைக்கல எவ்வளவு ரெடி கட்டுங்க பாபு. 1000 இல்ல அந்த ஜெல்லையில 5000 அப்ப எത്ര ரெண்டு கோழிகள் எங்களுக்கு தந்தவ நன்றி என்னோண்டு சொல்றேன். நன்றியா? நன்றி அங்க அம்மாவுக்கு சொல்லணும். நன்றி தந்ததுக்கு நன்றி. உண்மையாவே அந்த என்ன உங்களுக்காக தான் அந்த அம்மா தந்தவ. சரிதானே? அம்மா பேருந்து பார்த்து செய்வா. இப்ப பிள்ளைக்கு என்ன வேணுமோ வேண்டி கொடுங்க. என்ன அதுக்காக சாப்பாடுகள் சரியா அம்மா இப்ப இந்த பணம் காசு அந்த பணம் தந்திருக்கணும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு. கோழி கூடு தந்திருக்கணும். நன்றி என்று இந்த அம்மாவுக்கு நன்றி என்று சொல்ல இந்த அண்ணாவைக்கு ரைட் ஓகே. எங்களுக்கு நன்றி மேடம். இந்த அம்மாவுக்கு ஒரு ஹாய் ஆட்டிடுவோம். அம்மாவுக்கு பாய் இல்லை ஹாய். அம்மா வந்து உங்கள் வேலை தான் பார்ப்பேன். வேலை பார்த்தோன்னே பிடிச்சிட்டாரு. ரைட் விளையாடு. சரி விளையாடு. இங்கே பாருங்க அம்மா கோழி தந்தது எங்களுக்கு காசு தந்தது. நீங்க என்ன வேண்ட போறீங்க? இந்த காசுக்கு என்ன வேண்ட போறீங்க? என்ன வேண்ட போறீங்க? என்ன வேண்ட போறீங்க? ஒண்ணும் இல்லையா? அப்ப என்ன காசு? என்ன காசோ? அப்ப கொண்டு போச்சுதான். கொண்டு வாட காசு கொண்டு வாடு. இல்ல கொண்டு வாடு. அது நல்ல காசு. அது இப்பதான் நல்ல காசு. நல்ல காசு எல்லாதான் திரும்ப பாருங்க. அவன் விரட்டும். அவன் அங்க விளையாடினேன். சரி என்ன தங்கச்சி இதுக்கு நீங்க அம்மா கொண்டு இல்லாம அரிசி மா சீனி இல்லாம அம்மா அது இங்க இதுல நீங்க அரிசி மா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. நான் போய் பார்ப்பேன். சரி இங்க வேறுங்க அரிசி மா சீனி வாங்குவோம். சரியா
அதில் போய் நாங்கள் அடுத்த முறை வருவோம் நாங்கள் இந்த பொருள் எல்லாம் சாமான் கொண்டு வருவோமா கோழி உள்ளு வை எங்க வைக்கிற அது வெளியில் கோழி கூட உள்ள நாங்கள் பேசுறீங்களா இந்த நல்ல இடத்துல கோணா வச்சு வளருவோம் சரிதானே என்னமோ எல்லாரும் அப்போ காசு செல்லுமோ செல்லாதோ ஓகே சரி நீங்கள் உண்மையா சந்தோஷமா இருங்கோ நாங்கள் சாப்பிடுறோமோ இனிமேல் நாங்கள் ஒருக்கா வந்துட்டு தானே எப்படியும் உறவுகள் செய்ய நாங்கள் ஏதாச்சும் கொண்டு தருவோம் சரிதானே எப்படியும் உறவுகள் செய்யாட்டாலும் ஆனால் உண்மையாக எங்களுக்கும் தூரம் தான் அங்கே இருந்து இந்த தேசம் வர நாங்கள் இத்தனை நேரம் சோழியில் விட்டுட்டு வாக்கு உங்களுக்காக தூரம் தான் விட்டுட்டு வந்த நாங்கள் உண்மையில எனக்கு என்ன செய்யறோம்னு சொல்ல தெரியல ஓகே அப்படி அந்த கோழி கூட இருக்கா வீட்டை மடிவா பார்த்து எனக்கு தந்தாரு ரைட் அம்மாவுக்கு நல்ல நன்றி கோழி கொண்டு தந்ததுக்கு நன்றிங்க எனக்கு சரி சரி வீடியோ யாரும் பார்க்குறாங்க கண்டிப்பாக ஒரு அவன் ஏதோ ஒரு நினைவு நேர்த்தி ஏதோ ஒன்று செய்ய கண்டிப்பாக சீக்கிரம் அந்த மழைக்கு முன்னே வேறு உண்மையாகவே இந்த உதவி இருக்கா செய்து விடுங்க அதுக்கு மேலுக்கு கிட்டமட்ட ஒரு 7-14 தகரம் இந்த பக்கம் ஒரு 15-18 தகரத்துக்கு மேலே தேவைப்படுமா நினைக்கிறேன் அதற்கு அப்போ அதே மாதிரி பார்த்து இந்த சின்ன சின்ன ரீப்பேல் வாங்கி தந்தா இந்த செய்யக்கூடிய ஆக்கள் இருக்குது அங்கே இந்த வேலை செய்யக்கூடிய மாரி அது தெரிஞ்சாக்கட்டாங்க செய்யலாம் தானே கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி யாரும் கரைச்சா ஒழுங்குபடுத்தி செய்து அரைஞ்சா ஒழுங்குபடுத்தி விட்டா சரிங்க நீங்கள் மலைக்குள்ள நினையாமல் இருக்கக்கூடியதா ரைட் அவ்வளோ காணும் மலைக்குள்ள நினையாமல் இருக்கக்கூடிய மாதிரிக்கு இது ஒரு ஒழுங்கு பார்த்து விடுவோம் சரிதானே கண்டிப்பாக யாரெண்டாவது நாங்கள் காய்ச்சிருக்கா பார்ப்போம் கொஞ்சம் கவனமா கோழியை வளர்த்தீங்கள் என்றால் நாங்கள் அடுத்த முறை வரைக்கலையும் பார்க்கலாம் என்ன கொஞ்சம் நாயல்கள் நிற்கிதாகும் கொஞ்சம் கவனம் வளங்குவோம் நாயல் பிடிச்சி போடுங்க கவனம் வளங்குவோம் சரி ஓகே நாங்கள் இருந்து காய்ச்சி கொண்டு வரலாம் அப்படி ஜூலி வாங்க 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 இப்போ சந்தோஷம் தானே தன் ஆக்கலையெல்லாம் நிற்கினே சரி இதை கவனம் மூடி விடுங்கோ இந்த சாப்பாடில் இதாண்டி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து திறந்து வளவுங்க சரிதானே தங்கச்சி சரிதானே பாயா இங்கே வாங்க இங்கே வாங்க எல்லாம் காட்டியாச்சு தானே வாங்க நாங்கள் அப்போ வீடியோ முடிப்போமே ஓகே இனிமேல் இந்த உதவி செஞ்ச அம்மா மறக்கக்கூட அம்மாவே குளிர்ச்சியாக இருப்பா சரிங்க என்ன எந்த நாட்டில் இருந்தா பிரான்ஸ்ல இருந்து அம்மா சரிதாம்மா சரியா தங்கச்சி சந்தோஷம் தான் கோழி கொடு கவனா பார்த்து வளவுங்க சரிதானே ஓகே என்ன சாப்பாடு போடுவீங்க என்ன சாப்பாடு இந்த கோழிக்கு போடுவீங்க அரிசி இப்போ நோம்பலாக இங்கே மேய்ச்சலுக்குரிய இடங்களும் இருக்குது மேய்ச்சல் திறவையெல்லாம் கூட இருக்குது அதையும் பார்த்து இங்கே கொஞ்சமாக அரிசியை போட்டு மிச்சத்தை வளர்த்து வளவுங்க சரிதானே சரி நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இப்போ நான் கூட எல்லாம் கொண்டு கொடுத்தாச்சு அம்மா அந்த காசு தந்தாச்சு ஓகே இன்னும் ஒரு காய்ச்சி விடுங்க ஒரு கார் அந்த அம்மா சரி உள்ள வடிவா சிரிச்சிட்டா அம்மா வந்து உண்மையாக சிரிப்பை பார்த்து தான் கொடுத்தோம் கண்டிப்பாக கொடுக்கணும் அம்மா கூட பாய் காட்டி பாய் இப்போ வந்து நாங்கள் இது அங்கே அம்மா இருக்கிறா இந்த அம்மாண்ட மூத்த மகள்லாம் இவ அண்ணாவுக்கு வந்து வேலைகளுக்கு போகையில் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் மனசால் பாதிக்கப்பட்டு அப்படியே வைத்தியத்தோடு இருக்கிறார் வேலைகளுக்கு போகையில் அக்காவுக்கு எத்தனை பிள்ளைகள் 5 பிள்ளைகளா எத்தனை வயசு மூத்த ஆளுக்கு மூத்த 17 வயசு எல்லாம் படிக்கணும் என்ன எல்லாரும் படிக்கணும் உண்மையாக அக்கா கூலி வேலைக்கு போனால் தான் இந்த 5 பிள்ளைகளையும் ஏதோ ஒரு சாப்பாடை கொடுக்கக்கூடிய வசதியாக இருக்குது இப்போ எல்லா இடம் குடும்பங்களில் கஷ்டங்கள் இருக்குது தான் இருந்தாலும் இந்த வட்டத்துக்குள்ள பார்க்க பயங்கரமாக கொஞ்சம் மர்ம கோட்டுக்குட்பட்ட குடும்பமாக தான் இருக்கிறேன் சரி இப்போ உங்களுக்கு வந்து என்ன இப்போ உதவின்னு சொன்னால் என்ன உதவி வேணும் இப்போ நீங்கள் 5 பிள்ளைகளை வச்சுருக்கீங்க வளர்க்குறது கஷ்டம் என்ன உதவி வேணும் வீட்டோட இருந்து செய்யக்கூடிய மாதிரி வாழ்வாதாரம் நீங்கள் ஆனால் வீட்டோட இருந்தில்ல நீங்கள் வேலைக்கும் போய்தான் ஏதோ ஒரு உங்கள் சைட் சப்போர்ட்டுக்காக என்ன ஒரு வாழ்வாதாரம்னு சொன்னால் இப்போ இந்த வட்டத்துக்குள்ள நல்ல ஒரு ஆடுகள் வளர்த்தாலும் மேயக்கூடிய குளவட்டக்கூடிய இடங்கள் இருக்குன்னு ஒரு ஆடு ஒன்று வளர்த்தாலுமே ஏதோ அதுக்கு தண்டை வாடில் வளர்ந்து கொஞ்சம் நாள் 2 குட்டியாக போட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குமென்று எதிர்பார்க்கலாம் நான் இந்த இடத்தை வச்சு நினைக்கிறீங்க ஓகே இப்போ நான் இந்த இடத்தை வச்சு தான் கணிச்சினேன் இந்த இடத்துக்கு வந்து ஆடு வளர்க்குறது தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஊர் ஆடுண்டாலும் ஒரு 2 ஆடு வளர்த்தா 6 மாதத்துக்கு ஒரு குட்டி போட்டு ஏதோ அவைக்கு ஒரு வளர்த்துக்குள்ள வந்து சேரும் மற்றபடி பிள்ளைகளுக்கெல்லாம் சைக்கிள் இருக்கா சைக்கிளுங்க இல்லை படிக்கிறதுக்கு போகிறது அப்போ இங்கே என்னத்தில் போகிற சைக்கிள் ஒரு ஆள் ஒரு நாள் நிற்கும் ஒரு ஆள் ஒரு நாளைக்கு போகும் அப்படித்தான் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம்
பள்ளிக்கத்துக்கே நியாயமான தூரம் கிட்டப்பட்ட பள்ளிக்கம் போய் அங்கே அரை மத்தாதுக்கு மேலே பிடிக்கும் தூரம் கொல்லிக்கணும் சில உள்ள ஒரு ஆள் நிற்கும் ஒரு ஆள் தான் போவோம் குடிக்க வச்ச சைக்கிள்கள் சரி சைக்கிள்களா படிப்புற பிள்ளைக்கு ஏதோ உதவி ஏதோ ஒன்று ஆயத்தப்படுத்துறேன் சரி தானே சைக்கிள் இருக்குது சைக்கிள் இருக்கு தானே உங்களோட அந்த மற்ற இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் வீடியோ செய்து போட்டு உதவி தந்தா கண்டிப்பாக கொண்டு வந்து தருவோம் சைக்கிளுக்கு ஏதாவது ஒரு வழி பார்ப்பேன் கண்டிப்பாக பரவாயில்லை மற்றதுக்கு ஏதாவது ஒன்று பார்ப்பேன் சரி இப்போ நாங்களும் எல்லா கிளினிக்கு போகிறீங்களா போகிறது கிளினிக் போகிறீங்களா மாதம் மாதம் கிளினிக்கு யாழ்ப்பாணம் போகணுமா யாழ்ப்பாணம் கிளினிக்கு யாழ்ப்பாணம் விட பஸ் வரும் 2 பஸ் எடுத்துக்கூட போகணுமே சரி 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 வேலை இல்லதுண்டா வேலை இல்லதுண்டா அக்கா வேலைக்கு போனால் தான் அந்த குடும்பத்தை கொண்டு கூலி வேலை நித்தம் வராது சரி ஏதோ இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவி வார உதவி இல்லை ஏதோ ஒரு சைட்டால் என்றாலும் இப்போ நாங்கள் இந்த கோயில் இருக்கலாம் கிணவேர் சாப்பாடுகளில் கொடுக்க சொல்லி கேட்குறவே அப்படியான இதெல்லாம் நான் ஏதோ ஒன்று உதவி ஒன்றை கதைச்சி இங்கால என்றாலும் மாற்றி போட்டு ஏதோ ஒன்று செய்வோம் என்ன செய்து கொடுங்க சைக்கிள் நான் சைக்கிளுமே ஒன்று பிள்ளைகளுக்கு பார்ப்பேன் சைக்கிள் உதவி கொண்டு பார்த்து ஒன்று அரேஞ்ச் பண்ணி தரேன் சரி தானே ரைட் வேறு என்ன கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ நீங்கள் கேட்டதுக்கு எங்களால் ஏதக்கூடிய உறவுகளை கொண்டு செய்து கொடுங்க ஏதோ பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி கொண்டு பார்த்து செய்வோம் சரி தானே ஓகே சரி தானே